திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்படின்னா, தெற்கு பார்த்த வீட்டினுடைய முழுமையான வாஸ்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தெற்கு பார்த்த வீட்டை நிறைய பேர் தெற்கு பார்த்த இடமா இருக்கட்டும் அல்லது வீடா இருக்கட்டும் வாங்கறதுல தெற்கு பார்த்தா ஐயோ சாமி வேண்டாம்ப்பா, மேற்கா வேணாம்ப்பா, கிழக்கு வடக்கு மட்டும் வாங்கலாம், தெற்கு மேற்குங்கிறதே வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தாட் இருக்கும். ஆனா நம்ம தவறான புரிதல்களே அங்கதான் இருக்கு. தெற்கு பார்த்த வீடு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஒருத்தருக்கு சரியான ஒரு தொழில்ல ஒரு புகழை கொடுக்குது அப்படின்னா அது நிச்சயம் தெற்கு பார்த்த வீடு. ஒரு சரியான துல்லியமான ஒரு வாஸ்து அமைப்பு மட்டும் இருந்துட்டா இந்த தெற்கு பார்த்த வீடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கடக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட உச்சத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அழகு தரும் மனை அப்படின்னா நம்ம நடைமுறையில பார்த்த அளவுக்கு தெற்கு பார்த்த மனை துல்லியமாக அமைஞ்சிட்டா மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்குது. அப்ப இந்த தெற்கு பார்த்த மனை எப்படி இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஒரு வரைபடத்தின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெறும் வாயில வரைபடம் வரையாம சொல்றப்ப இந்த பாமர மக்களுக்கு கூட புரியாது, போயிடும். அப்ப நம்ம ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களுக்கு கூட ஒரு வாஸ்துல ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு படத்தை வரைஞ்சி நம்ம உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு டைமுமே. அப்ப பொதுவா இந்த தெற்கு பார்த்த இடம் இருக்குன்னா முதல்ல ஒரு திசை நம்ம இங்க பார்த்துக்கணும். எப்பயுமே திசையை இங்க பார்த்துக்கணும். இப்போ நம்ம மேல எப்பயுமே வடக்கு, கீழே தெற்கு, கிழக்கு, மேற்கு, இப்படித்தான் நம்ம இடத்த நம்ம போடுவோம். இதுல ஒரு ஒரு 60க்கு 40 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். 60க்கு 40 அப்படின்னா ஒரு 60 அடி, 60க்கு 40 ஒரு பிளாட் எடுத்துக்கிட்டோம். ஒரு பிளாட்டுக்கு தெற்கு பக்கம் ரோடு இருந்தா தான் அது தெற்கு பார்த்த பிளாட் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறோம். ரோடு இந்த மாதிரி ரோடு இருக்குது. இது மேல வடக்கு, கிழக்கு, மேற்கு, இது தெற்கு. நம்ம எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுங்க. இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கமும் ரோடு, மேற்கு பக்கமும் ரோடு, அதாவது டெட் எண்ட் அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கிற மனை கொஞ்சம் ஏனோ ஒருத்தர் சிறப்பான பலன்களை தரல. அது அப்படின்னா எப்படி, இங்க பாருங்க, இப்படி இதோட டெட் எண்டாட்ட முடிகிறது, இதோட முடிஞ்சிடுறது. ரோடு வளர்ச்சி அடுத்த ஸ்டெப் இப்படி போகாம இப்படி நின்னுக்கிறது. இது மாதிரி டெட் எண்டோட முடியக்கூடிய மனை கொஞ்சம் நீங்க வாங்குறதுல கொஞ்சம் கவனங்கள் இருக்கணும். அதை சரியா அந்த ரோடுல எங்கெங்க போகுது எப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்குங்க, கவனத்துல வச்சுக்கோங்க. இப்ப தெற்கு பார்த்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, இந்த தெற்கு பார்த்த இடம்னாவே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தெற்கு பார்த்த மனை மட்டும் ஒரு ஆளுமை. அதே மாதிரி தெற்கு பார்த்த மனை வாங்கினாங்கன்னா அடுத்தடுத்து நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அடுத்தது ஒரு செல்வாக்கு கொடுக்கறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, இது எல்லாமே தெற்கு பார்த்த மனையில் இருக்குது. தெற்கு பார்த்த மனை ஒரு பெண்கள் பெயரில் அமைஞ்சா அது மிகப்பெரிய யோகம். சாரி, எங்க வீட்டில் பெண்கள் அவங்களோட ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த கிரகங்கள் அவங்களுக்கு ஜாதகத்துல வலிமை இல்லாம இருக்கு, அந்த வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது எப்படிங்கன்னு அவங்க பேர்ல. அப்படி இருக்கிறவங்க உங்க பேர்ல நல்லா இருந்தா நீங்க அவங்கள கூட ஜோடி சேர்த்திக்கிங்க. பத்திரம் 2 பேர்த்து பேர்ல இருக்கிற மாதிரி நீங்க செட்டப் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். முதல்ல தெற்கு பார்த்த ஒரு வீடு இருக்கு அப்படின்னா முழுமையான வாஸ்துல நான் உன்னை தெரிஞ்சுக்கங்க. தெற்கு பார்த்த மனையில பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தின்படி
நிறைய பேர் நான் வாஸ்து பார்க்க போன இடத்துல இந்த தென்மேற்கு மூலையில சமையல் அறை வைக்கணும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் அதனாலதான் உங்களோட சொல்றேன். எப்பயுமே தென்மேற்கு மூலை என்பது நிலத்தத்துவம் உள்ள இடம். அப்ப நீங்க ஒரு தெற்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி, எந்த பார்த்த வீடா இருந்தாலும் தென்மேற்கு மூலையில தான் படுக்கை அறை அமைக்கணும். அதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு தெற்கு பார்த்த வீட்டுல தெற்கு மட்டும்தான் வீடு கட்ட முடியுமா அப்படின்னா, கிழக்கு பார்த்தும் வீடு கட்டுவதற்கு ஒரு யோகம் இருக்கும். தெற்கு பார்த்து ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா கிழக்கு பார்த்தும் வீடு கட்டுறது மாதிரி, அதாவது உங்களுடைய திசைகளுடைய டைரக்ஷன் அந்த இடத்துல ஒரு 90 டிகிரிக்காக நீங்க ஒரு பிளாட் தெற்கு பார்த்த பிளாட்டு 90 டிகிரிக்காக அந்த மனை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 யோகம் இருக்கு. தெற்கு பார்த்தும் வீடு கட்டலாம், கிழக்கு பார்த்தும் வீடு கட்டலாம். சார் அது எப்படி சார் கட்டுறது அப்படின்னா, உங்களுக்கு கிழக்கு அப்படிங்கிறது யோகம் இருந்தால் தெற்கு பார்த்தமான வாங்கினவங்க கிழக்குக்கு இது உங்க ஜாதகத்துல யோகமா இருக்குது, கிழக்கு பார்த்து கட்டிக்கலாம்னா தாராளமா கட்டிக்கலாம். அதுக்கு என்னன்னா, இது திசையில பாருங்க, இது வட கிழக்கு, இது தென் கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. அப்ப தெற்கு பார்த்ததுக்கு இந்த தென்கிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதி தான் அந்த வீட்டுக்குள்ள மெயின் டோர், உள்ள கார் போறது நம்ம போறதெல்லாம் அமைக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு மெயின் கேட் தென்கிழக்கு மூலையில அமைச்சு தாராளமா நீங்க வீட்டை கிழக்கு பார்த்த மாதிரி கூட அமைச்சுக்கலாம். இப்ப நம்ம கிழக்கு பார்த்ததுக்கு சொல்லல, பொதுவா தெற்கு திசையை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த வீட்டுல போரு, தண்ணி தொட்டி இதெல்லாம் போடணும்னா எந்த வீடா இருந்தாலும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு ஈசானிய முறையில தான் போடணும். நம்ம தெற்கு பார்த்த வீடு வாங்கிட்டோங்கிறக்கோசரம் தென்மேற்குலேயோ அல்லது தென்கிழக்கிலேயோ தெற்கு மையத்திலேயோ மேற்கு மையத்திலேயோ இப்படி எல்லாம் போர் போடுறதோ ஒரு தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தக்கூடாது. அப்ப இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை செலுத்தணும்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் நிலத்திற்கு மேல் தொட்டி அமைக்கலாமா? சூப்பரா அமைக்கலாம். நிலத்துக்கு கீழே அமைக்கணும்னா நீங்க ஈசானிய மூலையில தான் அமைச்சுக்கணும், இல்லைன்னா வடக்குல கிழக்குல அமைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா தென்மேற்கு மூலையில ஓவர் டேங்க் போடலாமா? தாராளமா நீங்க ஓவர் டேங்க் போட்டுக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு வரைபடத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இது இந்த இடத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டுறோம். ஒரு தெற்கு பார்த்த வீடு. சார் இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த அக்னி மூலை அப்படிங்கிற கூடிய இந்த பகுதி தான் உச்ச பகுதியா வரும். அப்ப உச்ச பகுதியா வருதுன்னா அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு டோர், மெயின் டோர், அதாவது வீட்டுக்கு டோர் இங்க தான் நம்ம வைப்போம். அப்ப இங்க டோர் வைக்கிறப்ப சமையல் அறை என்பது அந்த அக்னி மூலையில அமைக்க முடியாது, ஏன்னா அதுதான் உள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸே. அப்ப இந்த இடத்துல சமையல் ரூம் அமைக்கலாமானா அமைக்கலாம். ஆனா இப்படி தென்கிழக்கு மூலையில நீங்க டோர் வச்சு வீட்டுக்கு போகும் பொழுது இந்த தென்கிழக்கு சார்ந்த இடத்துல சமையல் ரூமா அமைக்க முடியாது. அப்ப எங்க அமைக்கலாம்? அப்ப தெற்கு பார்த்த வீடுனா சமையல் அறையை நீங்கள் உங்களுடைய வீட்டுல வாயு மூலையிலையும் அமைத்துக் கொள்ளலாம். வாயு மூலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வாயு மூலை, இது வாயு மூலை, இது வாயு மூலை. அப்ப இந்த இடத்துல நம்ம சமையல் ரூம் அமைச்சுக்கலாமா? சூப்பரா அமைச்சுக்கலாம். அப்ப வடமேற்கு மூலையில இது சமையலறை அமைச்சிட்டோங்கிறக்கோசரம் கரெக்டான அந்த கிழக்கு பார்த்த அக்னி மூலையில எப்படி சமையல் ரூம் அமைக்கிறீங்களோ அதே ஸ்டைல தான் அங்கேயும் பண்ணிக்கணும். அப்ப டோர் இந்த ஈசானி பகுதியில் இங்க டோர் இப்படி வீட்டுக்கு இப்படி வச்சு டோர் வச்சு அடுப்பு ஸ்டேஜ் கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இந்த 2 பக்கம் அடுப்பு ஸ்டேஜ் அடிச்சு நம்மளுடைய சமையல் செய்யும் பொழுது நம்மளுடைய முகம் கிழக்கு பார்க்குமாறு இந்த இடத்துல தான் நீங்க அடுப்பு ஸ்டேஜ் வச்சு இங்க நின்று சமையல் பண்ணணும். இது கரெக்டானா? இது கரெக்ட். 2வது, சார் நான் வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டுறேன், தெற்கு பார்த்த வீடு, அதுக்கு நான் சமையல் ரூம் எனக்கு கம்பல்சரி, எனக்கு வாஸ்து சாஸ்திரப்படி எது பார்த்தாலும் எனக்கு அக்னி மூலையில் தாங்க வேணும், நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்ப தாராளமா நீங்க அக்னி மூலையில கூட நீங்க சமையல் ஆரம்பிச்சுக்கலாம். அப்ப நீங்க அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்கணும் அப்படின்னா உங்க இடத்துல கரெக்டா சமையல் அறை இப்படி அமைச்சுக்கலாம்.
அப்ப சமையலறை அமைச்சோம்னா இப்படி ஒரு டோர் இப்படி கிழக்கு வடக்கு ஈசானியத்துல வச்சு அடுப்பு ஸ்டேஜை இப்படி அடிச்சு நீங்க தாராளமா இது கிச்சனா பயன்படுத்திக்கலாம். சார் இப்படி கிச்சனை அமைச்சிட்டா தடை வந்து தப்பா போயிருமே அப்படின்னா ஒன்றும் தப்பா போகாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு வந்து ஒரு 28 அடின்னு வச்சுக்கிறோம். ஒரு வீடு 28 அடி இப்படி வச்சிருக்கிறோம். அப்ப 28 அடியில சரி பகுதி அப்படிங்கிற பகுதி எது அப்படின்னா 14 அடி 1.5 அங்குலம் தான். அப்ப 14 அடி 1.5 அங்குலங்கிறது ஒரு சென்டர் இப்படி வரும், இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. சென்டர் இப்படி வருது. அப்ப இந்த இடத்த சென்டர் இப்படி வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தென்மேற்கு மூலையில தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கூடிய தென்மேற்கு மூலையில ஒரு பெரிய பெட்ரூம் 16க்கு 10 என்ன சைஸோ அது குழி பொருத்தத்துக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்று அமைச்சு இன்னொரு பெட்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. வாயு மூலையிலே ஒரு பெட்ரூம் போட்டோம், ஒரு அட்டாச் பாத்ரூம் வேணுங்கிறாங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் இப்படி போட்டு கொடுத்துட்டோம். இது ஒரு வடமேற்கு மூலையில ஒரு பெட்ரூம், அதுக்கு ஒரு டோர் வச்சு கொடுத்துட்டோம். இது பெட்ரூம் செகண்டு, இது பெட்ரூம் ஃபர்ஸ்ட், இது டாய்லெட் பாத்ரூம். இது அப்படியே என்ன பண்றோம், இது அப்படியே ஹால் பயன்படுத்திக்கிறோம். அப்ப இதுக்கு தடை எங்க போறது, வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் எங்க அப்படின்னா இந்த இடத்துல தாராளமாக நீங்க வீட்டுக்குள்ள டோர் மெயின் டோர் வச்சு இந்த வழியா தாராளமாக நீங்க போலாம். இது வழி வீட்டுக்கு. அப்ப இந்த வீட்டு தடமும் கரெக்டான பகுதியா வரும்னா தடமும் வீட்டுக்குடைய மெயின் டோரும் சரியான புதன் குரு அப்படிங்கக்கூடிய மைய பகுதியில கரெக்டா வந்துடும். அப்ப இப்படி நீங்க சமையலறை அமைக்கிறதுலயே முதல் லாஜிக்கே அக்னி மூலையில தான் நான் அமைக்கணும்னு உங்களுக்கு இதெல்லாம் வந்து அக்னி மூலையில தான் அமைக்கணும்னு கிடையாது. தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க வடமேற்கு மூலையிலே அமைக்கலாம். சார் எனக்கு அதன் உடன்பாடு இல்லை, ஓகே மாத்திக்கங்க, அக்னியில வச்சுக்கங்க, வச்சு இது மாதிரி பண்ணி இப்படி பண்ணலாம். ஆனா தெற்கு பார்த்த வீட்டுல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தெற்குன்னு ஒரு தலைவாசல் ஒண்ணு வச்சா வடக்குன்னு ஒரு தலைவாசல் வைத்தே தீர வேண்டும். அப்ப தெற்கு பக்கம் மெயின் டோர் வச்சிருக்கிறோம்னா இங்க வடக்கு பக்கமும் இந்த இடத்துல வடக்கு பக்கமும் இந்த நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு அவசியம் வடக்கு பக்கமும் டோர் ஒன்று வச்சே ஆகணும். அதே மாதிரி இந்த வடக்கு பக்கத்திலேயே வடக்கு ஈசானிங்கிற பகுதியில ஜன்னல் எவ்வளவு பெரிய ஜன்னல் வைக்க முடியுமோ நீங்க வச்சே ஆகணும். இப்படி ஜன்னல் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு தலைவாசல் வைக்கலின்னு என்னங்க, வைக்கலின்னு என்னங்க, சாஸ்திரத்துல கொஞ்சம் பலன் அமைக்காது. ஏன்னா இந்த வடக்கு கிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருந்து தான் உங்க வீட்டுக்கு உங்களோட ஆயுள செல்வ செழிப்பை பொருளாதாரத்தை வீட்டில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் ஆயுள் ஆரோக்கியம் நோய் நொடி இல்லாத காற்று இதெல்லாம் இந்த மூலையிலிருந்து தான் வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு காற்று வர்ற மாதிரி நிலவுகால் ஜன்னல் வச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப இப்படி ஒரு தெற்கு பார்த்த வீட்டுல திடீர்னு ஒருத்தர் சார் எனக்கு பூஜை அறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கு ரூம்பாவே வேணும் அப்படிம்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல நான் அந்த வீட்டில் நிறைய வீட்டில் போட்டு கொடுத்துருக்குறேங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை அப்படி இருக்கக்கூடாது இங்கே இருக்கிறது வேணும், மற்றவங்களை பற்றி பேசவே தேவையில்லை. என் அனுபவத்தில் சக்ஸஸ் ஆன விஷயத்த பேசுகிறேன். தாராளமாக கேரண்டி நான் 100% கொடுப்பேன். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எங்கே பூஜை அறை வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையை வந்து இங்கே இந்த இடத்துல பூஜை அறையை நம்ம வைக்கலாம். டாய்லெட்டுக்கு பத்திரம். அப்போ டாய்லெட்டுக்கு பக்கத்தில் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். டாய்லெட் ரூமும் பாத்ரூமும் ரெண்டும் பக்கம் பக்கமா வரலாம். வரக்கூடாதுனால எந்த சாஸ்திரத்தில் இல்லைங்க, நடைமுறையில பார்த்துட்டேங்க அனுபவத்துல. ஆனா இந்த 2 டாய்லெட் பாத்ரூமுக்கும் பூஜை ரூமுக்கும் தனியாக ஒரு குறுக்க ஒரு செவுரு வச்சு இடையில ஒரு பொது ஒரு 2 இன்ச்சோ 4 இன்ச்சோ வச்சு பொதுவா சென்டர்ல ஒரு கேப் மாதிரி விட்டுட்டு நீங்க வைக்கலாமா? சூப்பரா வைங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு இதுக்கு மேல நான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்க சாப்பிட்றீங்க, காலையில போய் டீ குடிக்கிறீங்க, டாய்லெட் போகாம இல்லை டாய்லெட்டே ஒருத்தருக்கு வரல,
ஆனா நேற்று சாப்பிட்ட கழிவுங்கிறது வயிற்றுல தான் இருக்கும். சாப்பிட்றப்ப டாய்லெட் என்பது கழிவு, அதாவது டாய்லெட் பாத்ரூம் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு உள்ள போய் ஒரு பக்கம் இருக்குது, அதை வந்து நீங்க பூஜை ரூம்பா வச்சுக்கோங்க. இந்த டாய்லெட்டும் அதாவது கழிவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டு வயிற்றுக்குள்ளதான் ஒன்னாதான் போய் முட்டிட்டு ஒன்னாதான் இருக்கும். அப்ப இது கலக்காதா? அப்ப ஏன் கலக்கல? சாப்பாட்டோடைய லேயர் வந்து தனி உள்ள வயிற்றுக்குள்ளேயே, அதே மாதிரி லெட்டினோட லேயர் தனி. இந்த ரெண்டு லேயர் தனித்தனியா இப்படி கேப்ல லேயர் தனித்தனியா இருக்கும். அப்ப இதுல இருந்து அதுக்கு மிங்கிள் ஆகாது, அதுல இருந்து மிங்கிள் ஆகுது. இது ரெண்டு மிங்கிள் ஆச்சு அப்படின்னா நான் ஆல் அவுட்டு. இதே லாஜிக் தான். அப்ப பூஜை அறையும் டாய்லெட் அறை அமைக்கலாமா? 100% இப்படி எல்லாம் வாய்ப்பு வந்தா அமைங்க. தனித்தனி செவுறு வரணும், அவ்வளவுதான் லாஜிக். நீங்க மற்ற விஷயத்துல யார் சொன்னாலும் ஏத்துக்காதீங்க. நான் நடைமுறையில பார்த்த விஷயத்த நம்ம வந்து உண்மை சொல்ல போனா நடைமுறையில பார்த்து அனுபவிச்ச விஷயங்களைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ரியாலிட்டியா பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து சும்மா விளம்பரத்துக்காகவோ வீடியோவுக்காகவோ தன்னை மிகப்படுத்துவதற்காகவோ மீடியா துறையில் செல்வாக்கு இருந்தா அதை வந்து நம்ம எப்படி வேணுமாலும் ஒரு நிகழ்ச்சியை, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட மீடியா மூலம் பெருசாகலாம். அதனால அது உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி புலமை வாய்ந்தவங்க நிறைய பேர் வாஸ்து நிபுணர் இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படாம இருக்கும். அதுக்கோசரம் அவங்க இளைச்சாளுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம இப்படி அமைக்கலாமா? சூப்பரா அமைங்க. இதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தெற்கு பார்த்த வீட்டுல அப்படின்னா, இந்த செப்டிக் டேங்க் போடுறீங்க அப்படின்னா, தண்ணி தொட்டி போடுறீங்கன்னா எப்பயுமே தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க வாயு மூலையை நான் சொல்லியிருக்கிறேன் 4 பார்ட்டா பிரிச்சுதான் போடணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப வடமேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு 40 அடி இடம் இருக்குன்னா, நீங்க இந்த 40 அடியை 4 பகுதியா பிரிச்சு ஒரு 10 அடி, ரெண்டாவது ஒரு 10 அடி, மூணாவது 10 அடி வச்சு 4ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த வடமேற்கு மூலையிலிருந்து 2வது பகுதியில தான் நீங்க டாய்லெட்டோடைய குழி போட்டீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த முதல் பகுதியிலேயே நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க, அது தப்பு அப்படின்னா கண்டிப்பா அந்த முதல் பகுதியில வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. அது வந்து ஒரு 30% வேணுமா ஒரு ஏத்துக்கலாம். ஆனா முழுமையான 100% அந்த லெட்டின் குழிக்கு இந்த இடத்துடைய 2வது பகுதியான இந்த வடமேற்குல 2வது பகுதிக்கு தான் மிகப்பெரிய யோகம். பகுதி ஒரு 30% தான் ஒரு டெட் எண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த பகுதியில இந்த வீட்டோட ஒழுங்கு நேர் பண்ணி அந்த 10 அடிக்குள்ள வெளியில டாய்லெட் பாத்ரூம் கட்டிக்கலாமா? தாராளமா நீங்க கட்டிக்கலாம். சார் நான் வெளியில ஒரு வாயு மூலையில ஒரு தனியா அவுட்டர்ல ஒரு கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், தாராளமா வச்சுக்கோங்க. சார் இந்த வாயு மூலையில வந்து நான் ஜாமானம் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஏதாவது வச்சுக்க, தாராளமா வச்சுக்கோங்க. ஆனா அந்த முதல் 10 அடிக்குள்ளதான் வந்துடணும். 2வது இடத்துலதான் டாய்லெட் பாத்ரூம் அந்த குழி வரணும். அந்த 40 அடினா முதல் 10 அடிக்குள்ள பாத்ரூம் கட்டிக்குங்க, டாய்லெட் கட்டிக்குங்க. இந்த 2வது 10 அடியில தான் லெட்டின் குழி போடணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த வாயு மூலையில லெட்டின் கீழே குழி போட்டு அதுக்கு மேலேயே டாய்லெட் பாத்ரூம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பான விஷயங்க, சாஸ்திரங்களுக்கு புறம்பான செயல்பாடுகள். இதெல்லாம் நீங்க சரியா பார்த்துக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வந்து வாஸ்துல பாக்குறது எப்படி பாக்குறோம்னா, வாஸ்து என்பது முதல்ல பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தின் தன்மையில தான் இயங்குதே தவிர வாஸ்துங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு 35% தன்மைகள் தான். மிச்சம் ஒரு 65% உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அளவுகள். அளவுகள் பர்ஃபெக்டா இருக்கணும், உள்ளளவு சரியா இருக்கணும், வெளியளவு சரியா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி மனை பொருத்தம் என்பது மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒரு வீடு எப்படி இருக்குன்னா, இந்த வீட்டோடைய மையம் எப்பயுமே, மையம் என்பது ஒரு மனிதனுடைய சென்டர் பகுதி. அப்ப இந்த மையத்தை வந்து நீங்க எப்பயுமே ஒரு கணக்குல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி.
இந்த பிரம்மஸ்தானம் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு வெட்டுப்பற்றக்கூடாது. இப்படி செவுரு குறுக்க வர்றதோ, இப்படி செவுரு குறுக்க வர்றதோ, அது கீழே தூண் வர்றதோ, இதெல்லாம் இல்லாம கட்டினீங்கன்னாவே நீங்க ஸ்டேஜ் ஒரு 35% ஒரு வீட்டுல உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் வெட்டுப்பட்ட மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய மையம் வெட்டுப்பட்டா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது, இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு நிறைய பேர் இந்த படி போடுற விஷயத்துல கவனங்கள் சிதற விட்டுறாங்க. முதல்ல படியோட லாஜிக்கே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. படின்னு ஒண்ணு கட்டுனா தெற்கு பார்த்து தான் ஏறணும், மேற்கு பார்த்து தான் ஏறணும். வடக்கு கிழக்கு பார்த்து படி ஏறக்கூடாது. தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க தென்மேற்குல தான் படிக்கட்டு போடணும், தென்கிழக்கு பகுதியில போடக்கூடாது. அப்ப இந்த தெற்கு பார்த்த வீடுனா நீங்க படிக்கட்டு இந்த சைட்ல இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்க, இப்படி மாதிரி தான் நீங்க படிக்கட்டை போடணும். சில பேர் இப்படி படிக்கட்டை போட்டுட்டு இந்த 3 அடி மட்டும் இப்படி மட்டமா அடிச்சுட்டுருவாங்க. அப்ப தென்மேற்கு மூலை நீண்டுகிட்டு வந்துடும், அக்னி மூலை உள்ள போயிடும். எப்பயுமே தெற்கு பார்த்தது 90 டிகிரிக்காக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்குங்க. அப்ப 90 டிகிரிக்காகணும்னு இது ஒரு உதாரணத்துக்கு இந்த படிக்கட்டு 6 அடி அகல வச்சு அடிக்கிறாங்கன்னா இந்த ஒழுங்குக்கே அப்படியே நேரா வந்துடணும். இதை பார்த்துக்குங்க. இதுல ஏதாச்சும் கோட்டை விட்டீங்கன்னா கூட உங்களுடைய எப்படி சொல்றது, நம்ம நல்ல விஷயத்தையே தான் பேசணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம், கெட்ட விஷயத்தையும் பேச தேவையில்லை. ஏன்னா சும்மா ஒரு வீடியோ பார்த்தா, ஒரு ராசி பலன் வீடியோ பார்த்து போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு விருச்சிக ராசிக்கு இந்த 3 மாதங்கள் சரியாக இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு கண்டம். அந்த வீடியோவில யாராச்சும் போய் பார்ப்பாங்களா? அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது வீடியோவை கவரணும், வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தவறான செய்தியில சொல்லும் பொழுது மக்கள் என்னடா இருக்குதுன்னு போய் பார்க்கறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எல்லா வீடுமே ராஜயோகத்தை கண்டிப்பா வாரி வழங்கியே தீரும். ஆனா பர்ஃபெக்டா நீங்க அமைக்கணும். சும்மா வாயில இந்த மூளை இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் பேசுறதுல உடன்பாடு எனக்கு இல்லை. இதெல்லாம் நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னா, தங்கபாண்டியன் ஐயா கிட்ட அந்த ஒரு விஷயத்த நான் அழகா கத்துக்கிட்டேன். நல்ல விஷயங்களை நம்ம பேசும் பொழுது, நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதனுடைய வல்லமை அதிகமாக இருக்கும். எந்நேரம் பார்த்தாலும் இந்த அதுல சொத்த இதுல சொத்த, வீட்டுல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு மக்களை பயமுறுத்துறாங்க. உங்க வீட்டுல இந்த இடத்துல இப்படி இருந்தா அது கேன்சர் வரும், இந்த வீட்டுல இப்படி இருந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். என்னையா ஹார்ட் அட்டாக் எப்படியா வரும்? ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடத்துல சூரியனுடைய ரொம்ப கெட்டு போயிருக்கணும். உங்க ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருக்கணும். அந்த ஹார்ட்டுக்கு உண்டான பாவம் அப்படிங்கிறது 4, 5ஆம் பாவம் தான். அந்த பாவம் கெட்டு போயிருக்கணும். அந்த பாவத்துடைய தசா புத்திகள் வரும் பொழுது கர்மகாரகனான சனிக்கு இது சஞ்சாரம் பண்ணி இப்படி ஏதாவது தகாத முறையில பார்த்தா தான் ஏன் ஹார்ட் அட்டாக் வரும். எடுத்த உடனே ஒரு வீட்டை பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துருமா? இப்படி எல்லாம் வராது. ஒன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப வருது அப்படின்னா இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்குண்டான ஒரு வேலையை காட்டுவார். ஆனா அது முழுமையா காட்டுவாரானா ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். ஒருவேளை ஜாதகம் கெட்டு இந்த மாதிரி இருந்தா பாதிப்பு கொடுத்துரும். ஒருவேளை பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஓகே, போயிட்டு ட்ரீட்மெண்டோட ஜம்முன்னு வந்துருவாங்க. புரிஞ்சுக்கணும் நீங்க. வராது இல்லை, வந்துட்டு சமைச்சுக்குவாங்க. ஆனா ஜாதகம் அவுட்டுனா தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். மற்றபடி ஒரு தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே நீங்க 90 டிகிரிக்காக அந்த வீட்டை அமைக்கணுங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. அதே மாதிரி தெற்கு பக்கம் குறைந்த காலி இடமும் வடக்கு பக்கம் அதிக காலி இடமா இருக்கணும். அதான் ரெண்டாவது புரிஞ்சுக்கங்க. இந்த தெற்கு பார்த்த இடத்துல இந்த மரம் வைக்கிறீங்க, செடி வைக்கிறீங்க, கொடி வைக்கிறீங்கன்னா உயரமான வளரக்கூடிய மரங்களை பூரா தெற்கு பகுதியில வச்சுக்குங்க. உயரம் கம்மியா இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வடக்கு பக்கம் வச்சுக்குங்க. அதே மாதிரி தெற்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா இந்த தெற்கு பார்த்த வீட்டுல இந்த முன்பகுதியில, தெற்கு சைடு முன்பகுதியில இடம் இருக்குது, இடத்த அதிகமா விட்டுறாதீங்க. அந்த இடத்துல செப்டிக் டேங்க், தண்ணி தொட்டி இதெல்லாம் எதையும் போட்டுறாதீங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு மெயின் கேட்டே வச்சா கூட, தென்கிழக்குல மெயின் கேட் வச்சா அதே மாதிரி வடகிழக்குல ஒரு கேட் வச்சே ஆகணும். சார் அந்த பக்கம் எனக்கு இடம் இல்லை, இடம் இல்லைனாலும் மறுபடியும் ஒரு சின்ன கேட் வச்சு நீங்க உள்ளேயே நீக்கிங்க, லாக் பண்ணிக்கங்க.
இதையெல்லாம் நீங்க ஒரு பர்ஃபெக்டா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம பேசின விஷயங்கள் அனைத்துமே வாஸ்து சார்ந்த, அதாவது எது எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக்கை தான் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். ஆனா இது முழுமையானா இது முழுமை அல்ல. இதை தாண்டி முழுமை பெறணும். நீங்க தெற்கு பார்த்த வீடு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை, தெருக்கோடியில் இருக்கிறவங்க கூட ஒரு ராஜ ஒரு அமைப்புல உட்கார வைக்க முடியும்னா இந்த தெற்கு பார்த்த வீடு கண்டிப்பா உட்கார வச்சு பார்க்கும். அது பெண்கள் பெயரில் இருக்கும் பொழுது மிகவும் சிறப்பு. பெண்கள் ஜாதகம் வீடு கட்டுவதற்கு சரியில்லை என்ற பொழுது 2 பேரும் நீங்க ஜோடி சேர்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்ப இது முழுமை பெறணும் அப்படின்னா இந்த இடத்துல மனையடி சாஸ்திர அளவுகளை நீங்கள் சரியாக ஆராய வேண்டும். ஒவ்வொரு ரூமுடைய உள்ளளவுகள் சாஸ்திரத்துக்காக இருக்கணும். வெளி அளவுகள் சரியாக இருக்கணும். வீட்டுடைய மெயின் தலவாசலுடைய நீள அகலங்கள் சரியாக இருக்கணும். இதை தாண்டி மனை பொருத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருத்தம் என்பது சிறப்பாக இருக்கணும். அது என்னங்க மனை பொருத்தம்? சார், ஒரு வீட்டுக்குண்டான கிரகம் சுக்கிரன், திருமணத்துக்குண்டான கிரகமும் சுக்கிரன். அப்ப ஒரு ஒரு ஜாதகம் வந்திருக்குது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்குன்னா உடனே அவங்க பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே போய் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து 2 பேர்த்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள பொருத்தம், அதாவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 10 பொருத்தம் இருக்குதான்னு தான் எடுத்த உடனே பார்ப்பாங்க. ராகு கேது இருக்குதா, செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு. அப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த ஜோடி சேர்த்துறப்ப அவங்க நல்லா இருக்கணும்னு எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க? அதற்கு காரகனே சுக்கிரன் தான். அதே மாதிரி நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குண்டான கிரகமே முதல்ல சுக்கிரன் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நிலத்துக்குண்டான கிரகம் செவ்வாய், அந்த செவ்வாய் மேல் கட்டக்கூடிய வீட்டுக்குண்டான கிரகம் சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரனுக்கும் திருமணத்துக்கு உண்டான சுக்கிரனுக்கும் பொருத்தம் பார்க்கணும், வீட்டுக்குண்டான சுக்கிரனுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கணும், அதாவது வீட்டு பொருத்தம் பார்க்கணும். அப்ப அந்த வீட்டு பொருத்தம் பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய மனை பசுமனையா, சிங்கமனையா, யானமனையா, கருடமனையான்னு பார்க்கணும். சார், இந்த யானமனை இவங்களுக்கு தனியா யோகத்தை கொடுக்குமா, கருடமனை இவங்களுக்கு யோகத்தை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நான் சொல்லக்கூடிய 4 மனையும் எல்லாத்துக்குமே யோகத்தை கொடுக்கும். ஒரு 2-3 விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் கருடமனை வைத்தால்தான் இந்த வீடு சிறப்பு. அப்படியெல்லாம் ஒரு சிறப்பும் கிடையாது. கருடமனை, யானமனை, பசுமனை, சிங்கமனை, இந்த 4 மனையில எது வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். கருடமனை அப்படி என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். சிங்கமனை என்பது ஒரு வீட்டுல வந்து நிர்வாகத்திறமை, ஆளுமை, அவங்களுடைய அரசியல், அரசாங்கத்துடைய சப்போர்ட்கள் கிடைக்கும். பசுமனை என்பது வீட்டுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் கிடைக்கும். யானமனை செல்வ செழிப்பு கொடுக்கும். இது எல்லாமே நானும் ஒரே கேட்டகரி தான். சார், நாங்க அரசியல்வாதியா இருக்கிறாங்க, எங்க குடும்பமே அரசியல் சார்ந்த விஷயம், சிங்கமனை வச்சுட்டு போங்க. சார், நாங்க கோயில் வேலை, கோயிலை சார்ந்த பராமரிப்பு வேலை, இப்படியே நாங்க போயிட்டு இருக்கிறோம், இது கருடமனை வச்சுக்கோங்க. சார், நாங்க கூட்டு குடும்பமா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், பசுமனை வைங்க. இது உங்களுடைய சாயலுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கோசரம் மற்ற மனைகள் மோசம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வீட்டுக்கு வரவு செலவு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் வரவை விட செலவு கம்மியா இருந்துட்டா போதும். இதுலயும் இன்னொரு லாஜிக் இருக்கும். வரவு அதிகமாக இருக்கும், வரவு கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். அந்த வீடும் யோகத்தை கொடுக்கும். அது எப்படிங்கிறதுல நம்ம பேசலாம். அடுத்தது, வீட்டுக்கு வயசு ரொம்ப முக்கியங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல கட்டுறாங்கன்னாவே 25 வயசு வேணும். ஒரு பெரிய பட்ஜெட்ல கட்டுறாங்கன்னா 25 வயசுக்கு மேல வேணும். அப்படி வயது பொருத்தம் அந்த வீட்டுல இருந்தால் அந்த வருடம் வரைக்கும் அந்த வீட்டுடைய எந்த பராமரிப்பு பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைகள் நடக்கும். அந்த ஆல்ட்ரேஷன் வேலையின் மூலம் அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் உருவாகும். அதே மாதிரி வீட்டுக்கு எந்த சூழ்நிலையிலையும் யோகங்கள் தவறாக வந்துடக்கூடாது. ஒரு அமிர்த யோகம், சித்த யோகம் வரணும். அப்படி அமிர்த யோகம், சித்த யோகம் வந்தாவே அந்த வீடு மிகப்பெரிய வெற்றி வீடாக அமையும். இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு கண்ணு இருக்கணும், வீட்டுக்கு உயிர் இருக்கணும். வீட்டுக்கு கண் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறீங்க, வீட்லயே கண் இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப ஒரு கண் என்பது வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்ணாவது இருக்கணும், 2 கண்ணாவது இருக்கணும். சுத்தமா குருட்டு நேத்திரமா வந்துடக்கூடாது. இதெல்லாம் முன்னோர்கள் வந்து முன்னையே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நம்ம அதை பழமையை புதுமையை நம்ம ஆக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா
நான் போட்டுக்கிற மாதிரி சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படத்திலேயே எம்ஜிஆர் போட்டு வந்திருக்காரு, சந்திரபாபு, நிறைய பேர்த்த பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் ட்ரெண்டிங் இது மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா பழமையான விஷயங்களில் ஆழமான கருத்துக்கள் இருக்குது, அதை இன்னைக்கு நம்ம எடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியங்க. நீங்க அது நிறைய பேர் அது வீட்டோடைய நட்சத்திரத்துக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ள சம்பந்தம் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதகத்துடைய நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதாங்க இடத்தோட ரெக்கார்டு யார் பேர் இருக்குதோ அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அந்த வீட்டோட நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா இருந்தா உங்களை வச்சு சித்திரவதை செய்து வாழ்க்கையில முன்னேற்றம் பண்ண விடாம ஒரு தடுத்துக்கிட்டே இருக்கும். இது நான் கண்ட அனுபவத்துல இந்த விஷயத்த முதல்ல நான் இதுக்காக சொல்லல, தற்பெருமை அப்படிங்கிற விஷயத்துக்கே வரல. இதை அனுபவத்தில் ஆராய்ஞ்சு நான் கண்ட விஷயத்த நிறைய வீடியோவில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமா அந்த வீட்டுடைய மனை சாஸ்திர பொருத்தங்கள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளவும். நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா ஏன் பேசுறேன்னா, நிறைய மக்கள் தவறான வழிகாட்டுல பயங்கரமா குழம்பி அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எனக்கு பாவமா தெரியுது சில நேரத்துல. என்னை அறியாமையே சில நேரத்துல இப்படியெல்லாம் இருக்குதாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால ஒரு வீடுனா வரவு செலவு நல்லா இருக்கணும், வீட்டுக்கு மனம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு யோகம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு கண் இருக்கணும், வீட்டுக்கு வயசு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 6 பொருத்தங்களை மட்டும் 7 பொருத்தங்களை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். மற்ற பொருத்தங்கள் தப்பா இருந்துட்டாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படத்தே தேவையில்லை. அப்ப ஒரு வீடு, நல்ல வீடு, உங்களை ஒரு உச்சத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா உண்மையாலுமே இந்த தெற்கு பார்த்த வீடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய அற்புதமான ஒரு வீடு. ஆனா நான் சொல்ற மாதிரி சரியான முறையில நீங்க அமைக்கணும். தெற்கு பார்த்த வீடு மட்டும் 90 டிகிரிக்காக கண்டிப்பா இருந்தே ஆகணும். தெற்கு பார்த்த வீட்டுல கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அதிக காலி இடம் இருந்தே தீரணும். அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுல நீங்க 2வது, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தென்மேற்கு மூலையில் தான் நீங்கள் முதல் படுக்கை அமைக்கணும். நான் இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் அமைக்கல, நான் 2வது வேற பக்கம் அமைக்கிறேன், அங்க அமைக்கிறேன்னால அமைச்சிடக்கூடாது. அதுவும் தவறான விஷயம். அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் தான் மேல்நிலை தொட்டி அமைய வேண்டும். அதையும் கவனம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த அளவுகள்லையும் கவனங்களை செலுத்துங்க. அப்படியெல்லாம் செலுத்தினீங்கன்னா உங்க வீடு நிச்சயமாக ஒரு சாதாரண ஒரு பாமர ஒரு மனிதனை கூட, ஒரு பாட்டாளி மனிதனை கூட, ஒரு பரம்பரை பெயர் சொல்லக்கூடிய ஒரு புகழ் அந்தஸ்தோடு உங்கள் வீடு அமையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லி மீண்டும் அடுத்த தருணத்துல நான் சந்திக்கிறேன். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா, காசோ பணமால இல்லை, நிறைய பேர் இந்த வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்சா இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, யாருக்காவது ஒருத்தருக்காவதுனாச்சும் நீங்க அனுப்புற வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பா பயன்பெறும். இதன் மூலம் மக்கள் விழிப்புணர்வு ஆகுவாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குன்ட்டு நான் கண்டிப்பா நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.